நான் உங்கள் சிவா பேசுகிறேன். வெல்கம் டு ஆதித்யா சேனல். சனி வக்ர நிவர்த்தி மற்றும் 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்ப்போம். விருச்சிகம், சக்தி மைந்தன் முகுந்தன் தமிழ் கடவுளின் ராசிநாதன் எனப்படும் விருச்சிக ராசியை பெற்ற உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பலன்களை காண்போம். 2025 என்பது = 9 செவ்வாய் ஆகும். இவர்தான் உங்களின் ராசிநாதன். ஆதலால் நீங்கள் எப்போதும் எறும்பை போல் காற்றை போல் இயங்கு கொண்டே இருப்பீர்கள். நிதானம், மன உறுதி, திடபுத்தி, சிக்கனம், முன்கோபம், சுயநல சிந்தனை, பொதுநலத்துடன் கூடிய சுயநல செயல்பாடுகள் ஆகிய உங்களின் இயக்கத்திற்கு காரணமாக விளங்குகின்றது. எந்த ஒரு செயல்களும் முடியாது என்று கூறவே மாட்டீர்கள். என்னால் முடியும் என்பதை செயல்களில் காண்பிப்பீர்கள். குடும்பத்தில் நிர்வாகம் சிறந்து செய்து வருவீர்கள். வாக்கு சாதுரியம், சாமுத்திரிகா லட்சணம், யாரை எங்கே வைப்பது, எப்படி, எங்கே, எவ்வாறு சபையறிந்து செயல்படும் ஒருங்கிணைந்து செயலாற்றும் திறன் இவைகளால் மேன்மை காண்பீர்கள். தனவரவு திருப்தி தரும். வருடத்தில் முதல் பகுதியான 6 மாத காலம் வசந்த காலமாகவே அமைகின்றது. வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கி மகிழவும் புதுப்பிக்கவும், சுப சடங்குகளால் கலந்து கொள்வதும், விவாதமாகாதவர்களுக்கு விவாகம் கைகூடி குடும்பம் அமைவதும் என்ற சுப செலவுகள் நடைபெறும். தைரியம், வீரியம், பேச்சு வல்லமை, பிரபலம், பேர்ல நற்குணங்களால் பிறர் உங்களை கன்று பொறாமை கொள்வர். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் மற்றவர்களின் உதவிக்கரம் இல்லாமலேயே தன்னம்பிக்கையுடன் அலைகடலில் எதிர் நீச்சல் போட்டு கரை சேரும் பாங்கு உங்களுக்கே உரியதாகும். நம் கடமையை நாம் சரியாக செய்து வருதல் தான் நமது தலையாய பணி என்ற மனதிடம் உங்களை மேலும் மேலும் உயரச் செய்கின்றது. உற்றார் உறவினர் சகோதர தத்துவம், ஒற்றுமை செயல்பாடு உங்களிடம் மற்றவர்கள் கற்க வேண்டிய பாடம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைக்கும் குறை இருக்காது. கேலிக்கும் பஞ்சம் இருக்காது. ஊடலின் காரணமாக அவ்வப்பொழுது மனசஞ்சலம் உண்டாகும். நண்பர்களிடம் கொடுக்கல் வாங்கலில் உறவுமுறை விரிசல் உண்டாகும். பூர்வ புண்ணிய பாவத்தில் பாபர் நின்று கடந்த காலங்களில் ஏற்பட்டு வந்த இன்னல்கள், செலவுகள், விரயங்கள் இனி படிப்படியாக குறையும். தொழில் ரீதியாக அலைச்சல்கள் ஏற்படும். மூதாதையர் வழியில் சில செலவினங்கள் ஏற்படும். சொத்து பிரச்சனை அடிக்கடி தலை தூக்கும். உறுதியில் உங்களின் பக்கமே ஜெயம் கிட்டும். உடல் நலத்தில் கவனம் கொள்வது சிறப்பு தரும். தசை பிடிப்பு, நரம்புகளில் பிரச்சனை, வயிற்றுப்போக்கு போன்ற பிணிகள் உண்டாக வாய்ப்பு அதிகம் என்பதால் உணவு முறையில் கட்டுப்பாடு கடைபிடித்ததே நன்மை. மது, போதை வஸ்துகள் உபயோகப்படுத்துபவர்கள் அவற்றை கட்டுப்படுத்தி கொண்டால் ஆயுள் விருத்தி ஏற்படும். தனகாரகனின் பார்வை ஜூன் மாதம் விரயபாவம், தனபாவம் சுகஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டில் கையில் வந்தது பையில போடல, காசு போன இடம் தெரியல என்ற ரீதியில் செலவுகள் கூடிக்கொண்டே இருக்கும். உங்களின் மனக்கணக்கு கார்மேகம் சூழ்ந்தது போல்தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி தன் கடமையை சரிவர செய்து அந்தஸ்தை, கௌரவத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டிய சூழல் உண்டு. தொழிலில் அலைச்சல்களுடன் கூடிய ஆதாயம் தென்படும். அன்றாட பணிகளுக்கு தொய்வின்றி அன்று செய்வதை நன்றே செய்க என்பது போல் செய்து முடித்து கொள்வீர்கள். பிப்ரவரி மாதத்தில் ராசியை குடும்பாதிபதியும் பஞ்சமாவாதிபதியும் பார்வையிடுவது உங்களின் மனோபலத்தை கூட்டி காட்டுகின்ற திடிபுத்தி உறுதியுடன் கூடிய செயல்பாடுகள், விறுவிறுப்புடனே எடுத்துக்கொண்ட காரிய செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து செயல்படுத்துவீர்கள். அஷ்டமத்தில் ராசிநாதன். எனவே முன்கோபம், தேவையற்ற விஷயங்களில் குறிப்பாய் அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடுதல் என்பதை முற்றிலும் தவிர்த்தல் நலம். மனைவி மதிமந்திரியாக அமைந்தாலும் உங்களின் சுய கௌரவம் அடிக்கடி தலை காட்டும். ஆதலால் அடுத்தவரின் தலையீடு செய்ய வழிவகையாக அமைந்துவிடாமல் நிர்வகித்து கொள்ளுங்கள். அசட்டு துணிச்சல், தைரியம் இவைகளால் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடும். மார்ச் மாதத்தில் சூரியன் சனி இணைவால் எதிலும் தெளிவுடனே செயல்பட்டு நிதானம் தவறாமல் லாப நஷ்டங்களை கூர்ந்து ஆராய்ந்து செயல்களில் செயல்வடிவம் கொடுப்பீர்கள். உறவினர்கள், உடன் பிறந்தவர்களிடம் வாதம் கொள்ளாமல் பொறுமையை காப்பது அவசியம். மனைவி சொல்லுக்கு மதிப்பளித்து குடும்ப கௌரவத்தை உய்யச் செய்வீர்கள். தனவரவு திருப்தி தரும். சுப விரயங்கள் நடைபெறும். வீடு, மனை, வாகனம் வாங்க முற்படுவீர்கள். ஏப்ரல் மாதத்தில் சுபரின் பார்வை பதிவால் தொட்டது துலங்கும். சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. தொய்வின்றி பணிகளை சிறக்க செய்து வருவீர்கள்.
சுய சிந்தனை ஆற்றல் உங்களின் தனித்தத்துவத்தை வெளிப்படுத்தும் வண்ணம் செயல் வடிவம் கொடுத்து நிழலை நிஜமாக்க முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். போக பாவத்தில் தைரிய வீரிய பேச்சு வல்லமை பிரபலமளிக்கக்கூடிய பாவத்தை சுபரின் பார்வை குருவருள் திருவருளால அமைவதால் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு சொல்வாக்கு இவற்றுடன் தகாத பழக்க வழக்கங்கள் உண்டாகக்கூடும். மே மாதத்தில் ராசிநாதனும் ஜீவனாதிபதியும் உச்ச நீச்ச மறைவு பலம் அடைவதால் கூடுதல் கவனமுடனும் செயல்களை செய்து வர வேண்டியதாகின்றது. முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாதம் இவைகளை கனவிலும் நினையாமல் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதே சிறப்பு. வீண் விரயமாக வழிவகையை செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு அமைதியே உகந்தது. தனவரவு உண்டு. ஜூன் மாதத்தில் சூரியன் புதன் சுக்கிர கோள்கள் சுப பாவங்களில் அமர்ந்து பலன்களை அபரிமிதமாக அளித்தாலும் ராசிநாதன் பலம் குன்றுவதாலும் குடும்ப தானாதி மறைவு கொள்வதாலும் உங்களின் உழைப்பு முயற்சியாலும் வீழலுக்கு இறைத்த காணல் நீராகவே அமையும். புதிய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் அன்றாட பணிகளில் உள்ள தன்மைகளை அலசி ஆராய்ந்து செய்து வாருங்கள். உணர்ச்சி வயப்படுத்துதலை கட்டுப்படுத்தி வருவது நலம். கூடுதல் அலைச்சல் அலைகளிப்பு உடல் அயற்சி மனசஞ்சலம் தெளிவற்ற தன்மை வீண் விரயங்கள் அனைவரிடத்திலும் பகைத்தன்மை போன்ற மனக்குழப்பம் ஆகியவற்றால் செய்வதறியாது தடுமாற்றம் ஏற்படும் நிலை உண்டாகும். ஜூலை மாதத்தில் இரு நிலக்கோள்கள் எனப்படும் சர்ப்ப கோள்களுக்கு இடையில் அனைத்து கோள்களும் நிற்பதால் உங்களது செயல்பாடுகளும் முயற்சிகளும் போட்டிகளும் பொறாமைகளும் வீண் விவாதங்களும் அதிக அலைச்சலும் நித்திரையில் கூட புலம்பும் தன்மைகளும் உருவாகக்கூடும். உங்களது மனப்போராட்டம் ஆகாயமே சுருங்கி கிட்டினாலும் பற்றாக்குறை என புலம்பும் தன்மையை ஏற்படுத்தும் வண்ணம் அபிலாஷைகள் உள்ளதை காலதேச இனவேதம் அறிந்து கட்டுப்படுத்தி வருபவர்களுக்கு பலன்கள் உண்டு. விடாமுயற்சி கடின உழைப்பு கொண்ட தங்களுக்கு உழைப்புக்கு தக்க ஊதியம் என்று கணக்கிட்டால் காலி பெருங்காயம் டப்பா என்பதை உணர்த்தும். ஆகஸ்ட் மாதத்தில் பாக்யஸ்தானத்தில் பிதிர்காரகன் அமர்ந்தும் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்தும் பலன்களை அளிக்கின்றார். உங்களின் செயல்கள் ஒழுக்கம் நேர்மை உண்மை உறுதியுடன் கூடிய செயல்கள் இவைகளை செவ்வனே செய்து வருவீர்கள். மறைவு ஸ்தானத்தில் கோள்கள் நிற்பதால் சில தடை தாமதங்களும் மனதளவில் தொய்வு நிலை நம்பிக்கை குன்றுதல் குழப்பம் ஏற்படுவதால் செயல் தடுமாற்றம் உண்டாகும். ஆயினும் இறுதி வடிவத்தில் ஜெயம் காண்பீர்கள். தந்தை வழி உறவுகளிடம் சற்றே கவனமுடனும் பேசி பழகி வருதல் நன்மை. தனவரவு சற்று தாமதப்படும். செப்டம்பர் மாதத்தில் ஜீவன பாவத்தில் ஜீவன பாவாதியுடன் லாபாதியும் இணைவதும் பாக்கிய பாவத்தில் களத்திரக்காரகன் அமர்வாலும் தங்கு தடைகள் அகன்று செயல்களுக்கு உறுதியும் ஆற்றலுடனும் கூடிய செயல்பாடுகள் ஜெயமும் உண்டாகும். மதிப்பு கூடும் மரியாதை கிட்டும். தனவரவு திருப்தி தராது. விரயங்கள் வரதை விட கூடுதலாக இருக்கும். அவை சுப விரயங்களாகவே இருக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் நிர்பந்தத்தால் சலிப்பு வெறுப்பு பணிச்சுமை அவச்சொல் உண்டாகும். அக்டோபர் மாதத்தில் எதிலும் கவனம் சிதறாமல் கூடுதல் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டுமென்றால் அது மிகையாகாது. வீண் விவாதங்களுக்கு உற்றார் உறவினர் நண்பர்களிடத்தில் கொள்வதை முற்றிலும் தவிர்த்து விடுதலே சிறப்பு. புதிய முயற்சிகள் ஒரு சில அலைச்சல் சலிப்பு தாமதங்களுக்கு பிறகு நன்மையான எதிர்பார்ப்பு நிறைவேறும் விதமாய் பலன் கிற்றிடும். அதிக கடன் வாங்கி கௌரவத்தை காட்டிக்கொள்வதை கடைபிடிக்காது இருப்பதே உசித்தம். தாய் வழி உறவுகள் மூலம் விரயங்கள் உண்டாகும். யாருக்கும் கடன் பெற்று கொடுப்பதோ ஜாமீன் கையொப்பம் இடுவதையோ சமயோஜிதமாய் தவிர்த்து விடுங்கள். பணிச்சுமையால் உடல் அயற்சி தூக்கமின்மை மனக்குழப்பம் உண்டாகும். நவம்பர் மாதத்தில் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் பெறுவதால் சுறுசுறுப்புடன் எல்லாவித செயல்களையும் கடும் முயற்சிகளுடன் செய்து கொள்வீர்கள். அயராது உழைப்பீர்கள். தந்தை வழி உறவுகளில் ஒரு சில செலவுகள் ஏற்படும். சுகஸ்தானத்தில் பாபர் அமர்வதால் அலைச்சல் கூடுதலாகும். அடிக்கடி பயணம் ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறாதீர்கள். கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். குடும்ப கௌரவம் பேணி காக்கப்படும். டிசம்பர் மாதத்தில் ஜென்மத்தில் ராசிநாதனுடன் ஆத்மகாரகன் களத்திரக்காரகன் இணைவதால் புத்தி கூர்மை சமயோஜித செயல்பாடு எடுத்து கொண்ட செயல்களுக்கு முன்னுரிமை அளித்து
செயல்படுத்துதல் மூலம் உங்களின் வளர்ச்சி புகழ் நீங்கள் அறிய முடியா நிதானமான திடமான உறுதிநிலைப்பாடுகளுடன் முன்னேற்றம் உண்டு. பூவாகி காயாகி கனியாவது போல தான் வளர்ச்சியும் உண்டு. நிதானம் பொறுமை கடைபிடித்தல் நலம். உங்களுக்கு உங்களின் நாதான் முதல் சத்ரு. நாவடக்கத்தையும் கையாளுங்கள், சிறப்பு பெறுவீர்கள். பொதுவாக இந்த ஆங்கில வருட பலன்களில் முதல் 6 மாத காலம் வசந்த காலமாகவும் பின் 6 மாதம் கோடை வெயில் போன்றும் அமைதியிலும் விதைப்பும் ஏற்படுத்தும். உங்களுக்கு சனி பகவான் பஞ்சம சனியாக உள்ளார். 85% அவர் உங்களுக்கு நன்மையே செய்கின்றார். உங்களுக்கு பரிகாரம்: ஞாயிறு அன்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வாருங்கள். நல்லெண்ணெய் குளியல் மேற்கொள்ளுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற அனைத்து வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.